தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவரும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட விநியோகஸ்தர் சங்க தலைவரும் நடிகர் கே. ராஜன் அவர் எங்கள் அப்பா, நான் 3வது மகன், அவர் 2வது மகன், என் தங்கச்சி. இது அவர் கொஞ்ச நாளாவே மன உளைச்சல் இருந்தார். அது என்னன்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் இவர் நம்பி பணம் கொடுத்தாரு இவர் நண்பர்களுக்கு படம் எடுக்கிறதுக்காக. அந்த பணம் யாருமே திரும்பி வரல. ஒரு 4 வருஷமா அவரும் கேட்டு பாக்குறாரு, 5 வருஷமா கேட்டு பாக்குறாரு, யாருமே எதுவுமே கொடுக்கல. அதுல மனவேதனையில ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு அவருக்கு. அது அப்போலோல நாங்க சர்ஜரி பண்ணோம். பண்ணிட்டு திருப்பியும் நான் எல்லார்கிட்டையும் கேட்டேன், யாருமே கொடுக்கல. இதுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அவருக்கு அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். அவங்க கிட்ட வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுத்தா எங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லது. அத தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தான் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து வாங்கி தரணும். மீடியால ரொம்ப அவருடைய வாழ்க்கை ஒரு புக் ஆட்டோபயோகிராபியா எழுதலாம். நீங்க அப்படி ஒரு வளர்ச்சி, ஒரு ஏழையா பிறந்து எங்க ரீச் ஆகணுமோ, அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஒரு ஏழையா இருந்து கனவுகளோட சினிமா என்ற ஒரு மாய உலகத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு வீரனா வாழ்ந்தாரு. அவரை மாதிரி ஒருத்தரை இன்னைக்கு அவர் இல்லாத போது தாழ்த்தி பேசுறதுன்றது அந்த திரையுலகத்துல நடிக்கிற ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அது அவமானம். தயவு செய்து எந்த மீடியாவும் எதுவும் தெரியாத யார பத்தியும் அவதூறா பேசாதீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு அந்த மனிதனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மட்டும் தான் தெரியும். என்னைக்கோ ஒரு நாள் கேமரா எடுத்துட்டு வந்துட்டு ஏதோ யாரோ சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதையெல்லாம் தயவு செய்து போடாதீங்க. உங்ககிட்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோளா அதை நாங்க உங்களுக்கு வைக்கிறோம். தேங்க்யூ.